டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பிச்சைக்காரனை பீட் பண்ணுமா சார் மார்க்கெட்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து அம்மாவை வந்து நீங்கள் 1000 கடவுள் வந்தாலும் பீட் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து பிச்சைக்காரன் ஒன்றுன்றது அம்மா கதை. நீங்கள் எத்தனை சாமி அதான் வந்து பாட்டிலே இருக்கு இல்லையா, 100 சாமிகள் இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி ஆயிருமான்ற மாதிரி பிச்சைக்காரன் ஒன்றை வந்து பீட் பண்ணுறதுக்கு என்னால் இனிமேல் படம் எடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை. ஆனால் பிச்சைக்காரன் 3ல வேற ஒரு கதையை சொல்லி அதோட பெரிய படமாக எடுப்பேன். அம்மா தான். மார்கனியும் நம்ம வீட்டில் 10 குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தையை கம்பேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி மார்கனியும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பிச்சைக்காரில் சொல்லப்படாத பல விஷயங்கள், பல குவாலிட்டியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக. லாயர்ல இதே மாதிரி வேற ஏதாவது? லாயரில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவீனா டண்டனி கூட ஆக்ட் பண்ணுறாங்க, சுனில் ஆக்ட் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து, அனுமோல் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. கதையாக வந்து ஒண்டர்ஃபுல் கதை, ரொம்ப எமோஷனலான கதை. அதுவும் வந்து நம்ம கவனிக்காத ஒரு ஏரியாவை வந்து அந்த டேரக்டர் சுட்டி காமிச்சிருக்காரு. ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தை தயாரித்த இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. சோஃபார் 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ரஷர்ஸ் போட்டு பார்த்தேன், ரொம்ப வேறு லெவல் குவாலிட்டியாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அடுத்த ரிலீஸ் வந்து இருக்கு இல்லையா, சக்தி திருமகன், அதையும் நான் பார்த்துட்டேன். அந்த படமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் நான் படம் தயாரிக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஹீரோஸ் வச்சு கூட தயாரிக்கலான்ற முடிவில் இருக்கேன். மற்ற ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக்கும் பண்ண போகிறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் இல்லை சார், ஆக்சுவலாக ஒரு பேன் இண்டியா மூவின்னு, ஆக்சுவலாக ஒரு காந்தாரா மாதிரி ஒரு படம் ஒன்று அந்த டிஸ்கஷனில் இருக்குது. அந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து ஒரு அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ரௌடான ப்ராஜெக்டாக தமிழ்நாட்டுக்கு அந்த படம் இருக்கும்னு நம்புறேன். குபேரால வந்து தனுஷ் பிச்சைக்காரன் ரோல் பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் பண்ணதுக்கு அவர் பண்ணதுக்கு எப்படி? நான் கேள்விப்பட்டேன் சார். ஆக்சுவலாக இப்போ நான் இன்னும் படம் பார்க்கல, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ கண்டிப்பாக நம்ம பார்ட் 1ல் அம்மா பற்றி பேசியிருந்தோம். பார்ட் 2ல் வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனானா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம். குபேரா என்ன பேசியிருக்கான்றது டீட்டெயிலாக தெரியல. ஆக்சுவலாக பார்ட் 3ல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒன்று ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப பெரிய லெவலில் பார்ட் 3க்கான கதை உருவாயிட்டிருக்கு. மோஸ்ட்லி பார்ட் 3 வந்து 2027 சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சார். நான் இப்போ வந்து விஜய் வந்து தேர்தல் வந்துட்டு இருக்கு, ஒரு ஆக்டரா வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு? இல்லை, நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்போ அரசியல்வாதிகள் யார் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்களாம் நம்ம சொந்த வேலையாக போயிடுறீங்க, எனக்கு சொந்த வேலை இருக்குது, இவங்களுக்கு சொந்த வேலை இருக்குது, எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்தவங்க. எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே, 50 கட்சி இருக்குமா தமிழ்நாட்டில், 50 கட்சிக்குமே நோக்கம் என்னென்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னும் 2 நாள் பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை உதவி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க, நமக்காக பண்ணணும் என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னோட சப்போர்ட் இருக்குது. அவரோட லாஸ்ட் மூவி அவருக்கு ரிலீஸ் ஆகும் ஜனநாயகம். சரிங்க. ஸோ அதை பற்றி அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாங்க, முழுமையாக அரசியல் தான் ஈடுபடுறதா சொல்றாரு. உங்களுக்கு கருத்துனா? இல்லை, கருத்து இல்லை, நான் தொடர்ந்து நடிக்கணும்னு என்னோட கருத்துங்க. ஃபியூச்சரில் அடுத்து நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன். அரசியல் இல்லை, அரசியல் தான் சொன்னேன் இல்லை, எல்லாருமே நல்லா நீங்கள் முக்கியமாக நான் யாரை ஓகே பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்களேன். 2 பேர் முக்கியம் இல்லையா? அதனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட குணமும் என்னோட எண்ணமுமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கும் பொழுது நான் அரசியல் சார்ந்த ஆளாக இருக்க விரும்பல. பொதுவான மனிதனாக லைஃப்பை இருக்க விரும்புகிறதுனால புது மனிதனாகவே வாழ்ந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட சப்போர்ட், என்னோட நண்பர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்றதுனால எல்லாருமே எனக்கு பொதுதான். நடிகர் ஸ்ரீகாந்த் கைதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லைன்னு உறுதிப்பட கைது பண்ண, அது என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க, கைது கிடையாது இல்லை. ஆக்சுவலாக என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க. நீதிமன்ற காவல் அவருக்கு போட்டு ஜாமீன் கிடைக்கல. ஸோ சினிமா துறையில் மேபி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் மேபி அவர்கிட்ட இருக்கலாம். என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகியிருக்கிறேன், காக்கின்ற படத்தில் கூட நடிச்சிருக்கிறேன். வெரி ஸ்வீட் பர்சன், நல்ல மனிதர். ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு தெரியாமல் எதிலையாவது பண்ணியிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு நாள் மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவர் பார்க்கும்பொழுது பழகிருக்கேன் இல்லையா, அதனால சொல்கிறேன். உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களே தவிர மேஜராக தெரியாமல் ஏதாவது சின்ன விஷயம் நடந்துருக்கலாம். ஒரு இசையமைப்பாளராக இப்போ அந்த புது படங்கள் அந்த பழைய பாடல்களை வந்து பயன்படுத்துறது அது ஒரு விவாதத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. இல்லைங்க, ஆக்சுவலாக நல்ல பழைய பாட்டோட மூடு இருக்கு இல்லைங்களா, ஜெர்மனியின் செந்தேர் மலரே, தெய்வீக ராகம் மாதிரி பாட்டெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ரீக்ரியேட் பண்ண முடியாது. நிறைய பாட்டில் வந்து இப்போது லப்பர் பந்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பாட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க. நல்ல விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசப்பட்டுச்சு. சில நாஸ்டாலஜியா ஃபீலிங் வந்து கொடுக்குதுன்றதுனால வரவேற்கத்தக்கது தான். ஆனால் மரியாதையாக அந்த கிரியேட்டருக்கான ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் பண்ணிவிட்டு, சார் உங்கள் படத்தை யூஸ் பண்ணுறோம், பாட்டை யூஸ் பண்ணுறோம், பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க, லேபிள்கிட்ட இருக்குது அந்த மேபி ஒரு டி சீரிஸ் மாதிரியோ சோனி மாதிரியோ பெரிய கம்பெனிகள்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த மியூசிக் கம்போசர் உயிரோடு இல்லைன்னா அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதுமானது தான். பட் ஒரு லெஜெண்ட் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ண தான் போகிறாங்க. ஆக்சுவலாக
பட் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கு உள்ள பல காரணங்கள் இருக்குங்க, காரியங்கள் இருக்குங்க. அதனால் டீட்டெயிலாக தெரியல. பட் பெருவாரியாக வந்து நிறைய ரீமிக்ஸஸ் நடந்து தான் இருக்குது. ஸோ ஃபார் வெரி ஃபியூ கான்ட்ரவர்சிஸ் தான் வந்திருக்கு. 10% கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. 90% ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே, கடைசியாக சூழ்ச்சி படம் இல்லை, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு நான் ஒரு வேறு ஜோனில் இருக்கிறேன். இப்போ பூமியில் அது கால் படும்போது ஒவ்வொரு விஷயமும் அப்படி வெறுங்கால் நடக்கும்போது சில விஷயங்களை நினச்சி பார்க்குறேன். அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் எனக்கு காம் டவுன் பண்ணுது. அப்படின்றதால கொஞ்சம் நாளைக்கு அப்படி தற்காலிகமாக அந்த முடிவு எடுத்துருக்கிறேன். எப்போ போடுவேன்னு தெரியாது. கண்டிப்பாக ஃபியூச்சர் இப்போ கூட கான்சர்ட் போடும்போதெல்லாம் வந்து ஸ்டேஜில் நிறைய ஆணி இருக்கிறதுனால போட தான் செய்கிறேன். ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே பனி இருக்கும், அந்த இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ரொம்ப தார் ரோட்டில் நடக்கும்போது வெயில் இருக்கும்போது செருப்பு போட தான் செய்கிறேன். எங்கே தேவையோ அங்கே போட தான் செய்கிறேன். ஆக்சுவலி ஒரு 80% போட மாட்டேன். மன ரீதியாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ டெம்பரரியாக நான் போகிறதில்ல. ஃபியூச்சரில் என்னன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.